அந்த காலகட்டத்தில் ஜப்பான் அப்படிங்கிறது ஒரே பேரரசாவெல்லாம் இல்லை. ஒன்றிணைத்தவர் யார் அப்படின்னா கிடயோஷி. இந்த கிடயோஷி அரச பாரம்பரியத்தில் வந்தவர் இல்லை, நல்லா படித்தவரும் இல்லை, வசதியான குடும்பத்தில் வந்தவரும் இல்லை. குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு குடும்பத்தை விட்டு ஓடி போனவர் தன் வயிற்று பாட்டுக்காக ஊசி பாசியெல்லாம் வித்திருக்கிறாரு. வயிற்று பாட்டுக்காக பசியை போக்குறதுக்காக விறகு வித்தெல்லாம் பொழைச்சிருக்கிறாரு. அதை விட என்ன அப்படின்னா கொள்ளக்கூட்டத்தில் சேர்ந்து களவாணித்தனமெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் நாள் போக்கில் கொஞ்சம் பெரிய ஆளான பிறகு நகரத்துக்குள்ளே வந்து இராணுவ படையில் சேர்ந்து ஒரு போர் வீரனாக கிடயோஷி மாறுறாரு. மெல்ல மெல்ல போர் தளபதியாக மாறுறாரு. 1585 வருஷம் ஒட்டுமொத்த ஜப்பானையும் ஒரு குடைக்கில கொண்டு வந்து பேரரசராக மாறுறாரு. இயேசுவை பின்பற்றுறதுனாலேயே 26 கிறிஸ்தவங்களை ஜப்பானில் சிலுவையில் அரைஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அது எப்போ நடந்தது, எங்கே நடந்தது, ஏன் நடந்தது, இதைத்தான் இந்த காணொளியில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம்.